யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் மற்றும் ரஞ்சித்தை விமர்சித்த பிரபலம் ஒருவருடைய தகவலை பற்றி சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. அது என்னன்னு பார்க்கலாமா? சினிமாவில் வித்தியாசமான கதைக்களத்தின் மூலம் வெற்றி படங்களை கொடுத்து வருபவர் தான் வெற்றிமாறன். ஆடுகளம், விசாரணை, வட சென்னை, அசுரன், விடுதலை போன்ற தொடர்ந்து ஹிட் படங்களை கொடுத்திருக்கின்றார். அவருடைய படங்கள் எல்லாமே ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு நீதி கிடைக்கும் கதைக்களமாகத்தான் அமைந்திருக்கின்றது. அதே போலதான் ரஞ்சித்தும் தனது திரைப்படங்கள் மூலம் ஒடுக்கப்பட்டவர்களின் குரலாகத்தான் இருந்து வருகின்றார். அவர் மேடைகளில் பேசுவதும் சில சமயங்களில் சர்ச்சையாக வெடித்திருக்கின்றது. ரஞ்சித் வழியில் தான் மாரி செல்வராஜும் திரைப்படங்களை எடுத்து வருகின்றார். இந்த சூழலில் நடிகர் ரஞ்சித்தின் கவுண்டபாளையம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா அண்மையில் நடைபெற்றது. இதில் சில இயக்குநர்களும் ரஞ்சித் அழைப்பு விடுத்திருந்தார். அப்பொழுது இந்த விழாவில் பேசிய பிரவீன் காந்தி ஆவேசமாக சில விஷயங்களை கூறியிருந்தார். ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் போன்ற சில இயக்குநர்கள் சினிமாவில் வளர்ச்சி பெற்ற பிறகு தமிழ் சினிமா தளர்ச்சி அடைந்து விட்டது. ஜாதி என்ற பெயரில் சினிமாவை அழித்து வருகின்றார்கள். அதாவது சினிமாவில் ஜாதியை பற்றியே பேசக்கூடாது என்று பிரவீன் காந்தி கூறியிருந்தார். மேலும் நடிகர் ரஞ்சித் இந்த விழாவிற்கு அழைத்த போது நான் வந்ததற்கு காரணமும் இருக்கின்றது. அதாவது கோயம்புத்தூரில் ஆஃபீஸ் ஸ்ட்ரீட் என்ற நிகழ்ச்சியில் சகோதரிகளிடம் சீரழிந்து கொண்டிருந்தனர். அப்போது முதலில் குரல் கொடுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியது ரஞ்சித் தான். இப்போது கவுண்டபாளையம் திரைப்படத்திலும் ஜாதியை பற்றி பேசியிருந்தாலும் தேவையான கருத்தை மட்டும்தான் ரஞ்சித் சொல்லியிருப்பார். இந்த படம் நிச்சயம் மக்களை சென்றடைந்து வெற்றி பெறும் என்று பிரவீன் கூறியிருந்தார். ஆனால் ரஞ்சித் மற்றும் வெற்றிமாறன் ஆகியோரை பற்றி கொந்தளித்து பேசிய பிரவீன் காந்தியின் வீடியோ இப்போது காலிவுட் வட்டாரத்திலேயே பரபரப்பை தான் ஏற்படுத்தி வருகின்றது.